அனைவருக்கும் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நினச்ச மாதிரி நடக்கணும். என் சேனல் பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்கனாலும் அது இந்த வருஷம் உங்களுக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனித்து கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே கல்யாணம் ஆனது, குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு உண்டான படிப்புக்காகவே அலைஞ்சு படிப்பு, குழந்தைங்களுடைய கல்யாணம் இப்படியே பண்ணி கொடுத்துட்டு கடைசியா ஒரு 50 வயசு தொடும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில ஒரு சேமிப்புமே இல்ல. நாளைக்கு நம்ம புள்ளைங்க நமக்கு செய்வாங்கன்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. கல்யாணம் ஆனது அவங்க தனி குடித்தனம் போயிடுறாங்க. அப்பா, அம்மா பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. அந்த அப்பா, அம்மா கடைசியா ஐயய்யோ! நமக்குன்னு ஒரு ரூ. 10 எடுத்து வைக்கலையேன்னு அப்புறம் வருத்தப்படுறாங்க. எங்க காலம்லாம் இப்படி முடிஞ்சிருச்சு. இனி வர சந்ததிகள் இனி வர சந்ததிகளாச்சும் உஷாரா ஒரு பென்ஷன் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு எந்த குழந்தையும் உங்களுக்கு கை கொடுக்க வேணாம். அந்த பென்ஷன் உங்களுக்கு கை கொடுங்க. மாசம் உங்களுக்கு 10,000 வேணுமா? 20,000 வேணுமா? 1,00,000 வேணுமா? நீங்க கேட்கற மாரி நீங்க போட்டுக்கலாம். உங்க சக்திக்கு தகுந்த மாரி. மாசம் 5,000லேருந்து கூட வர மாரி நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சக்தியோ அதுக்கு தகுந்த மாரி பிரீமியத்த கட்டி 5 வருஷம் கட்டலாம். 5 வருஷத்துலருந்து 16 வருஷத்துல எப்படி 6, 7, 8ன்னு எப்படி வேணாலும் நீங்க வருஷம் எடுத்துக்கோங்க. உங்களால உங்க சக்தி எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்த 16 வருஷத்துக்கு மேல அத கொண்டு போக முடியாது. 16 வருஷம் நீங்க கட்டிட்டு 18வது 20 18 16 17 18 2 வருஷம் விட்டுட்டு 19வது வருஷத்துலேருந்து நீங்க அதில் வருஷம் அந்த வருஷமா கொடுக்குற பணத்தை 12ஆ டிவைட் பண்ணி மாசம் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கே விழுந்துரும். உங்களோட லைஃப் டைம் 100 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு மாசம் பென்ஷனும் வரும். இனி ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்போ போட்டவங்க 20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டிங்க. கவர்மெண்ட் வேலைக்காரங்களே கல்யாணம் பண்ண நாங்கள் அந்த காலத்தில் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம் போட்டிங்கன்னா யாரை நம்பி யாருமே இல்லைங்க உலகத்துல. கணவன் மேல பாலிசி இருக்கணும், மனைவி பேர்லயும் பாலிசி இருக்கணும். 2 பேருமே பாலிசி வச்சிருந்தீங்கன்னா யார் இல்லைனாலும் எந்த கவலையும் இல்லாம இந்த சமுதாயத்துல பொருளாதாரம் இல்லாம நீங்க வாழவே முடியாது. உங்க கையில ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா எந்த குழந்தையும் கடைசி வரைக்கும் உங்களை இழுத்து பிடிப்பாங்க. நீங்க செத்த பின்னாடி ஒரு பல்க் அமௌண்ட் உங்க குழந்தைங்களுக்கு போகும். அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வச்சுட்டு தாண்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி சாவர வரைக்கும் அவங்க கையை நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஒரு நல்லது கெட்டணும் ஒரு பேர குழந்தைங்க கையில போய் நீங்க உங்க கையால 1000 500 கொடுத்து பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு. நம்ம பையன் நமக்கு 100 ரூபா தருவான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. அதுக்காக உங்க குழந்தைங்களுக்கு வசதி இருக்கிறவங்க உங்க குழந்தைங்க யார் கையும் எதிர்பார்க்க கூடாதுன்னா இப்ப இருந்து உங்க குழந்தைங்க மேல பென்ஷன் பிளான் போட்டுங்க. பிறந்த குழந்தையில இருந்து பென்ஷன் பிளான் இருக்குது. 16 வருஷம் கட்டுங்க. 18வது வருஷம் உங்க குழந்தையோட 18வது வருஷத்துல இருந்து அந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் மந்த் ஆர் மந்த் பணம் வாங்கிட்டே இருக்குங்க. சிறப்பா இருக்கும். அழகா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எனக்கு பாலிசி போடுங்க. நன்றி, வணக்கம்.